12ஆம் நாள் பொழுது விடிந்தது. பாண்டவர்கள் தங்கள் படையை அணிவகுத்து நிறுத்திய விதம் முற்றிலும் புதுவிதமாக இருந்தது. தர்மரை நடுவில் நிறுத்தி அவரை சுற்றிலும் வளையம் போன்ற படைகளை நிறுத்தினார்கள். தர்மருக்கு முன்புறம் அர்ஜுனனும் அபிமன்யுவும் நின்றார்கள். பின்புறம் பீமன் நின்று பாதுகாத்தான். மற்ற இரு பக்கங்களிலும் நகுலனும் சகாதேவனும் கையில் ஆயுதம் ஏந்தி நின்றனர். கௌரவர்கள் தர்மரை உயிருடன் சிறைபிடிக்க வேண்டும் என்றால் அர்ஜுனனை வேறு வழியில் திசை திருப்ப வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். இந்நிலையில் திகர்த்த தேசத்தை சார்ந்த சுசர்மன் என்பவனும் அவனது 3 சகோதரர்களும் 35 மகன்களும் அர்ஜுனனை அழிப்போம் என்று சூளுரைத்து கொண்டு அர்ஜுனனை தாக்க சென்றனர். இதையறிந்த அர்ஜுனன் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் சகோதரனாகிய சத்யஜித்திடம் தர்மரை பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு திரிகர்த்த மன்னனையும் அவருடைய சகோதரர்களையும் எதிர்த்து போரிடச் சென்றான். அர்ஜுனனுக்கும் சுசர்மன் முதலியவர்களுக்கும் போர் கடுமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது துரோணர், ஜெயத்ரதன், சகுனி மற்றும் பல அரசர்களை அழைத்து கொண்டு தர்மரை தாக்குவதற்கு வந்தார். அர்ஜுனன் வாயு அஸ்திரத்தை விடுத்து அனைவரையும் வீழ்த்தினான். சுசர்மன் மட்டும் உயிர் தப்பினான். இதனை கண்ட பாண்டவர்களின் படைத்தலைவனான துஷ்டதுய்மன் கடமை உணர்ச்சியோடு துரோணரை எதிர்த்து போரிட்டான். இறுதியில் துஷ்டதுய்மன் துரோணரின் படை வீரர்களை வீழ்த்தினான். தன் படையில் பெரும்பகுதி அழிந்துவிட்டதை கண்ட துரோணர் மனம் வருந்தினார். மீண்டும் கோபத்தோடு எதிர்த்து போர் புரிந்தார். துருபதன், நகுலன், சகாதேவன் ஆகிய வலிமை வாய்ந்த வீரர்களை துரோணர் தோற்கடித்தார். பிறகு தர்மரும் துரோணரும் அவர்கள் படைகளுடன் நேரடியாக போரில் இறங்கினார்கள். ஆனால் இறுதியில் வில்லையும் தேரையும் இழந்து நிராயுத பாணியாக நிற்க வேண்டிய நிலை துரோணருக்கு ஏற்பட்டது. பிறகு தர்மருக்கு துணையாக வேறு சில அரசர்களும் விராடன், துஷ்டதுய்மன், குந்திபோஜன் முதலியவர்கள் தர்மருக்கு பக்கப்பலமாக நின்றார்கள். இதனால் எதிர்ப்பை சமாளிப்பது துரோணருக்கு கடினமாயிற்று. துரோணர் தனியாக நிற்பதை அறிந்த துரியோதனன், கர்ணன், சகுனி, சோமதத்தன் முதலிய கௌரவ படை வீரர்கள் அவருக்கு துணையாக வந்து நின்றார்கள். இருதரப்பு படைகளுக்கும் கடுமையாக போர் நடந்தது. பாண்டவர்களின் சாமர்த்தியத்தால் கௌரவர்களின் படைகளுக்கு அதிகமாக சேதம் ஏற்பட்டது. 2வது முறையிலும் துரோணர் தோற்று பின்வாங்கினார். தர்மரை சிறைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் 2 முறையும் தோல்வியடைந்து விட்டது. பீமன், கடோத்கஜன், அபிமன்யு ஆகியோர் ஒன்று சேர்ந்து துரோணரை போர்க்களத்திலேயே நிற்க முடியாதபடி செய்தனர். இதனை கண்ட துரியோதனன் வெறுப்பினாலும் அவமானத்தினாலும் ஒரு வகை விரக்தி அவன் மனதில் வளர்ந்து கொண்டிருந்தது. விரக்தியடைந்த துரியோதனன் இந்த உலகமும் ஆட்சி உரிமையும் வெற்றியும் வீரமும் ஆகிய சகலமும் பாண்டவர்களுக்கு தான் சொந்தம் என்று விரக்தியோடு தன்னை சுற்றி இருந்தவர்களை நோக்கி கூறினான். அதனால் மீண்டும் துரோணர், துரியோதனன் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரும் படையை தலைமை தாங்கி தர்மர் இருந்த இடத்திற்கு வந்தனர். துரியோதனனும் அவன் படைகளும் தர்மரை நெருங்குவதற்கு முன்பே அபிமன்யு செலுத்திய கூரிய கணைகள் அவர்களை தடுத்து நிறுத்தின. தர்மர், கடோத்கஜன், துஷ்டதுய்மன் முதலியவர்களால் துரியோதனனுடைய இந்த 3வது முயற்சியும் வலுவிழந்து தோல்வியுற்றது. பின்பு பகதத்தன் மட்டும் தன்னிடம் இருந்த கௌரவ சேனையை ஒன்று திரட்டி கொண்டு மீண்டும் தர்மரை எதிர்த்து போரிட வந்தான். வேகமாக களத்திற்குள் நுழைந்த பகதத்தன் சற்றும் எதிர்பாராத விதமாக தர்மரை நோக்கி சென்றான். இதை அறிந்த பீமன் தன் கதாயுதத்தை ஓங்கிக் கொண்டு பகதத்தன் மேல் பாய்ந்தான். பகதத்தனுக்கும் பீமனுக்கும் கடுமையாக போர் நடந்தது. பகதத்தன் யானை மேல் ஏறி நின்று போர் செய்ய முயன்றான். ஆனால் பீமன் அவனை யானையிலிருந்து கீழே தள்ளி மார்பு எலும்புகள் நொறுங்கும்படியாக தன் கதாயுதத்தால் ஓங்கி அடித்தான். அதனால் கோபம் கொண்ட பகதத்தன் பக்கத்தில் இருந்த ஒரு தேரின் மேல் ஏறிக்கொண்டு வில்லை வளைத்து பீமன் மேல் அம்புகளை பொழிந்தான். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறிய பீமன் தன் கையில் இருந்த கதாயுதத்தை கீழே நழுவ விட்டான். பகதத்தன் எய்த அம்புகள் பீமனின் மார்பிலும் தோள்பட்டையிலுமாக தைக்கத் தொடங்கின. சினம் கொண்ட பீமன் மற்போரை மேற்கொண்டான். மற்போரிலும் தோல்வியடைந்த பகதத்தன் தளர்ந்த நிலையிலிருந்த தன் யானையின் மேல் ஏறி தப்பிச் செல்ல முயன்றான். இதனை கண்ட தர்மர் முதலில் பகதத்தனை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு கிருஷ்ணரை மனதில் நினைத்து கொண்டார். கிருஷ்ணரும் தர்மர் தன்னை நினைப்பதை உணர்ந்து கொண்டார். உடனே கிருஷ்ணர் தேரை தர்மர் இருக்கும் இடத்திற்கு திருப்பினார். பிறகு அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் போர் தொடங்கியது. கிருஷ்ணர் மேல் பகதத்தன் அம்புகளை செலுத்த முயன்றான். ஆனால் அதை அர்ஜுனன் தடுத்து பதிலுக்கு பகதத்தன் மார்பில் அம்புகளை துளைத்தான். அதனால் சினம் கொண்ட பகதத்தன்
தன்னிடம் எஞ்சியிருந்த ஒரே ஒரு வேலை எடுத்து குறிபார்த்து அர்ஜுனன் மேல் தொடுத்தான். ஆனால் அதையும் அர்ஜுனன் முறியடித்து விட்டான். பகதத்தனுக்கு ஏமாற்றம் தாங்க முடியாமல் எப்படியாவது அர்ஜுனனை கொன்று தீர்த்து விட வேண்டும் என்று கோபம் கொண்டான். அதற்காக பகதத்தன் திருமாலை நோக்கி பல்லாயிரம் ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற வேலை அர்ஜுனன் மீது எய்தால் அவன் உயிரிழப்பான் என்று முடிவெடுத்தான். உடனே பகதத்தன் திருமால் தனக்கு அளித்த அந்த கூரிய வேலாயுதத்தை எடுத்து அர்ஜுனனை நோக்கி வீசினான். ஆனால் பகதத்தன் தனக்கு வேலாயுதத்தை அளித்த திருமாலே எதிர்ப்புறம் கிருஷ்ணர் என்ற பெயரில் மறைந்து தேரோட்டி கொண்டிருப்பதை அறியாதவன். அவன் வேலாயுதத்தை எறிந்த நேரம் அர்ஜுனனுடைய தேரில் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக தோன்றி பகதத்தன் ஏவிய வேல் அர்ஜுனனை அடையவிடாமல் தடுத்து திருமாலின் கைகளில் போய் விழுந்தது. அவருடைய கையில் விழுந்த அந்த வேல் ஒரு அழகிய மணிமாலையாக மாறியது. பின்பு அந்த மணிமாலையை திருமால் அணிந்து கொண்டு மீண்டும் கிருஷ்ணராக மாறினார். கிருஷ்ணர் நடத்திய மாயம் பகதத்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் திகைத்து போய் அர்ஜுனனை பார்த்தவாறே நின்றான். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் மனம் மொழி மெய்களால் கிருஷ்ணரை தியானம் செய்து கொண்டே ஓர் அக்னி அஸ்திரத்தை எடுத்து வில்லில் வைத்து பகதத்தன் மேல் தொடுத்தான். அந்த அஸ்திரம் பகதத்தன் மேல் பட்டதும் அவன் உடல் தீப்பற்றி எரிந்தது. மறுகணம் பகதத்தன் நின்ற இடத்தில் சாம்பலாகிவிட்டான். அவன் ஏறி போர் செய்த யானையும் கீழே விழுந்து மாண்டது. பகதத்தன் அழிந்த மகிழ்ச்சியில் பாண்டவர்கள் படை வெற்றி முழக்கம் செய்தனர். ஆனால் பகதத்தனின் மரணம் துரியோதனனுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது. கோபம் அடைந்த துரியோதனன் சகுனியின் தலைமையில் காந்தார மன்னர்களையும் அவர்களை சேர்ந்த வீரர்களையும் திரட்டி அர்ஜுனனை எதிர்ப்பதற்கு அனுப்பினான். கடல் பொங்கி வருவது போல காந்தார படை சகுனியை தலைவனாக கொண்டு அர்ஜுனனை நோக்கி திரண்டு ஓடி வந்தனர். அவர்கள் வருவதை அறிந்த அர்ஜுனன் அவர்கள் மீது அம்புகளை தொடுக்க ஆரம்பித்தான். பின்னர் அர்ஜுனன் திருதராஷ்டிர மன்னனின் மைத்துனர்களான அசலன் விகுஷன் ஆகியோரை கொன்றான். சகோதரர்களின் மரணத்தை அறிந்த சகுனி மாயையால் இருள் பரவச் செய்தான். ஆனால் அர்ஜுனன் ஒளிமய கணையை ஏவி அந்த இருளை போக்கினான். சகுனி பயந்து வேறிடத்திற்கு நகர்ந்தான். தர்மரை பிடித்துவிடலாம் என்ற துரோணரின் கனவும் தகர்ந்தது. சகுனியோடு வந்த காந்தார நாட்டு மன்னர்கள் பலருக்கும் இது அபசகுணமாக தெரிந்தது. போரில் கலந்து கொள்ளாமலே சகுனிக்கு தெரியாமல் களத்திலிருந்து நழுவி விட்டார்கள். சகுனியின் கோபம் தர்மர் மேல் அதிகரித்தது. அருகில் இருந்தவர்களை ஒன்று சேர்த்து கொண்டு தர்மரிடம் போருக்கு சென்றான். தர்மருக்கும் சகுனிக்கும் போர் நடைபெற்றது. போர் நுணுக்கங்களையும் எதிர்ப்பை சமாளிக்கும் ஆற்றலையும் பெறாத சகுனி தர்மரின் தாக்குதலை தடுக்க முடியாமல் திணறினான். சகுனியும் அவன் படைகளும் தனித்தனியாக சிதறி ஓடினர். மற்றொரு புறத்தில் துரோணர், அஸ்வத்தாமன், கர்ணன், துரியோதனன் ஆகிய பல பெரிய வீரர்களை பீமன் எதிர்த்து போர் செய்து கொண்டிருந்தான். உண்மையாகவே 12ஆம் நாளில் நடந்த போரில் பீமன் மேற்கொண்ட போர் புகழின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இந்நிலையில் கதிரவன் மறைந்து இருள் படர தொடங்கியதனால் 12ஆம் நாள் போர் முடிவடைந்தன. போர் செய்த களைப்புடன் இரு படைகளும் படைத்தலைவர்களும் பாசறைகளை அடைந்தனர். பாண்டவர்கள் பாசறைக்கு சென்றதும் அமைதியாக ஓய்வெடுத்து கொண்டனர். கௌரவர்கள் பாசறையில் போர்க்களத்தில் பீமனும் தர்மரும் காட்டிய வீரத்தை பற்றியே எங்கும் பேச்சாக இருந்தது. முதல் நாள் தர்மருக்கு எதிராக தாங்கள் செய்த சபதம் வீணாக போய்விட்டதே என்ற ஆத்திரமும் அவர்களுக்கு இருந்தது. துரோணர் துரியோதனனிடம் அர்ஜுனன், பீமன் கூட நம்மை போல சரீர பலம் மட்டுமே உள்ளவர்கள்தான், அதனால் அவர்களை அறிய முயற்சி செய்து வென்றுவிடலாம். ஆனால் தர்மரை யாராலும் வெல்ல முடியாது. அவருடைய வலிமை சத்தியத்தின் வலிமை, இணை கூற முடியாத வலிமை. அதை வெல்வதற்கு இவ்வுலகில் யாரும் பிறக்கவில்லை. உங்களில் யாருக்காவது சந்தேகம் இருந்தாலும் அவநம்பிக்கை ஏற்பட்டாலும் அவர்கள் நாளைக்கே தர்மரோடு போர் செய்து வெற்றி பெறுங்கள். கர்ணா, உன்னால் முடியுமானால் நான் நிறைவேற்ற முடியாத சபதத்தை நாளையே நீ நிறைவேற்றி பார்க்கலாம் என்று துரோணர் கர்ணனிடம் கேட்டார். இதை கேட்ட கர்ணன் வாயடைத்து நின்றான். கர்ணனால் பதிலளிக்க முடியவில்லை. துரோணரும் யாரிடமும் விடைபெற்று கொள்ளாமல் அங்கிருந்து வேகமாக வெளியேறினார்.